அமெரிக்க முதலீட்டாளர்களை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்க தமிழ்நாடு காத்திருக்கிறது. சான் பிரான்சிஸ்கோ முதலீட்டாளர் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரை. தமிழ்நாட்டின் தொழில் மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்கு நீங்கள் பங்களிக்க முதலீட்டாளர்களை சிவப்பு கம்பளம் விரித்து தமிழ்நாடும் உங்களை வரவேற்க காத்திருக்கிறது. சென்னை தரமணியில் செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலை அமைக்க அமெரிக்காவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்து. சிறுசேரியில் 400 கோடி ரூபாய் முதலீட்டில் நோக்கியா ஆலை அமைக்க ஒப்பந்தம். திருச்சி திருவெரும்பூரில் உள்ள NITயில் மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமையை கண்டித்து தொடரும் மாணவர்களின் போராட்டம். விடுதியின் 3 காப்பாளர்களை மாற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட 13 கோரிக்கைகளை நிறைவேற்ற மாணவர்கள் வலியுறுத்தல். பாலியல் வழக்கில் நடிகரும் MLAவுமான முகேஷை கைது செய்ய எர்ணாகுளம் நீதிமன்றம் தடை. முதலமைச்சர் பினராயி விஜயனை முகேஷ் சந்தித்த நிலையில் அவருக்கு கட்சி ஆதரவு தெரிவித்ததாக தகவல். மலையாள நடிகர்கள் ஜெயசூர்யா, மணியன் பிள்ளை ராஜு, இடவேல பாபு மீது வழக்கு பதிவு. பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிந்து கேரள காவல்துறை நடவடிக்கை. தன் மீது பாலியல் புகார் கூறிய ஸ்ரீரெட்டி யாரென்றே தெரியாது என நடிகர் விஷால் பேட்டி. ஸ்ரீரெட்டி யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. அவங்க பண்ண சேட்டை தான் எனக்கு தெரியும் தவிர அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஈஸியா யார் மேல என் மேல கூட யாரு வேணாலும் குற்றம் சாட்டலாம். பட் என்ன நடந்ததுன்னு உண்மை தெரியணும்ல. ஒரு பெண்ணை பற்றி பேசும்போது நாவடக்கம் தேவை என ஸ்ரீரெட்டி சமூக வலைதளத்தில் பதிலடி. கேரள சினிமா துறையில் நடந்தது போல் தமிழக சினிமா துறையில் பாலியல் தொடர்பான புகார்கள் ஏதும் வரவில்லை. புகார்கள் வந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் பேட்டி. எந்த புகாரும் இல்லை, வருகிற பட்சத்தில் அதை பற்றி நடவடிக்கை சட்டப்பூர்வமான நடவடிக்கை. மதுரை மாவட்ட திமுக செயலாளர் வீட்டின் முன்பாக தீக்குளித்த திமுக நிர்வாகி மரணம். மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிர் பிரிந்த சோகம். வணக்கம் நேயர்களே, வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால் பேசப்படும் செய்திகளுடைய பேசாத பக்கங்களை அலசுவதான நிகழ்ச்சியுடைய நோக்கம். நியூஸ் அண்ட் வியூஸ் பிக் ஃபோக்கஸ் போதியை பார்ப்பதற்கு முன்னதாக ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய தேசிய தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் ஆணையம், மாநில தேசிய தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் ஆணையம் தற்போது காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இந்த விவகாரத்தில் காவல்துறை அடுத்த கட்ட நடவடிக்கை தொடங்கியிருக்காங்க. விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல் தற்போது காவல்துறையுடைய நடவடிக்கை என்ன? ஒரு குறிப்பிட்ட சமூக பெயரை வசை சொல்லாக பயன்படுத்தியதாக பட்டாபுரம் காவல் நிலையத்தில் அஜய் என்பவர் நாம் தமிழர் கட்சியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது ஒரு புகார் அளித்திருந்தார். பட்டாபுரம் காவல் நிலையத்தில் இந்த புகார் குறித்து எந்தவித நடவடிக்கையும் மாநில தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் ஆணையத்துல இந்த புகாரை மீண்டும் அளித்திருந்தார். இது குறித்து அந்த ஆணையம் நடத்திய விசாரணையில் பட்டாபுரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்ய ஒரு உத்தரவை பிறப்பித்தார்கள். ஆனால் அந்த உத்தரவுப்படி வழக்கு பதிவு செய்யாத காரணத்தால் மீண்டும் ஆணையத்திடம் அவர் முறையிட்டதை அடுத்து நேற்றைய தினம் ஆணையம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினத்திற்குள் இந்த புகார் குறித்து வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த நடவடிக்கை மற்றும் வழக்கு பதிவு குறித்து விரிவான விசாரணை அறிக்கையை நாளை மறுதினம் ஆணையத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இன்றைய தினம் பட்டாபுரம் காவல் நிலையத்துல சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்படுமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இதனையடுத்து சட்ட வல்லுநர்களிடம் இந்த ஆணையத்துடைய உத்தரவு குறித்து ஆலோசிப்பதற்கு ஆவடி காவல் மாநகர ஆணையர் முடிவு செய்திருக்கார். சட்ட வல்லுநரிடம் ஆலோசித்து சீமான் மீது SC/ST ஆக்டின் கீழ் வழக்கு பதிவு செய்வது குறித்து இன்றைய தினத்துக்குள் ஒரு முடிவு எடுக்கப்பட இருப்பதாகவும் ஆணையத்துடைய உத்தரவு குறித்து இன்றைய தினத்திற்குள் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையுடைய உயரதிகாரியுடைய தகவலாக இருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல். அடுத்ததாக பிக் ஃபோக்கஸ் பொதிக்கு போகலாம். பிக் ஃபோக்கஸ் பொதியில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டுவதற்கு 5 ஆண்டுகள் தாமதம் ஏன், என்ன செய்து கொண்டிருக்கிறது மத்திய அரசு அப்படின்னு
மதுரை உயர்நீதிமன்ற கிளை கேள்வி எழுப்பியிருக்கு. இது தொடர்பாக பேசுவதற்காக திமுக எம்பி திருமிகு கனிமொழி சோமு நம்முடன் இணைகிறார். மேடம் வணக்கம். வணக்கம். 5 ஆண்டுகள் தாமதம் ஏன் அப்படின்னு மதுரை உயர்நீதிமன்ற கிளை மத்திய அரசை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்கு. இந்த தாமதத்திற்கு வெவ்வேறு தருணங்கள்ல வெவ்வேறு காரணங்களை மத்திய அரசு சொல்லியிருக்கு. மாநில அரசு மீதும் குற்றச்சாட்டு இருந்தது. சம பொறுப்பு மாநில அரசுக்கும் இருக்கா இந்த விஷயத்துல? அனைவருக்கும் காலை வணக்கம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த மதுரை எய்ம்ஸ் வந்து 2015 வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்டால வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஒரு ஸ்கீம். 2015 வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இருந்தாலும் 2016 வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய பாராளுமன்ற நம்மளுடைய ஸ்டேட் எலெக்ஷன் நடந்தது. அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவங்களோட தான் வந்து கூட்டணியிலையும் இருந்தாங்க. பட் 2019 எலெக்ஷனுக்கு முன்னாடி, அதாவது பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தான் வந்து அடிக்கலே நாட்டுறாங்க. சோ 2015 இருந்து அறிவிக்கப்பட்ட நாள், அதாவது தோப்பூர் மதுரையில கட்டப்படும் 2015 சென்ட்ரல் கவர்மெண்டால அறிவிக்கப்பட்ட இதே பாஜக அரசுனால 2019 தான் வந்து அடிக்கலே நாட்டுறாங்க. அந்த 4 வருஷம் என்ன ஆச்சுங்கிறதுக்கும் வந்து எந்த விதமான கேள்விகளுக்கும் நமக்கு பதில் இல்ல. சரி, 2019 அடிக்கல் நாட்டினாங்க. அடிக்கல் நாட்டினதுக்கு அப்புறமா 2021 தான் ஜப்பான் ஜைகா நிதி நிறுவனத்தோட கையெழுத்திடுறாங்க. 2019 அடிக்கல் நாட்டிட்டு 2020 பட்ஜெட் போகுது. 2019 பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு அடுத்த பட்ஜெட் வந்திருக்கும். அந்த பட்ஜெட்ல எதுவும் சொல்லாம 2020 அப்ப கூட நமக்கு ஃபண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வராம ஜைகா நதி நிறுவனம் மத்த எல்லா எய்ம்ஸ்க்கும், அதாவது கிட்டத்தட்ட இந்த மதுரை எய்ம்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 10 எய்ம்ஸ் காலேஜஸ் இந்த மதுரையோட அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. அனௌன்ஸ் பண்ணப்பட்ட அந்த தருணத்துல மத்த எல்லா காலேஜும் கிட்டத்தட்ட முடிஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் சேர்க்கையே முடிஞ்சு ஒரு பேட்சே பாஸ் அவுட் ஆகி வரப்போற நேரத்துல இப்பதான் வந்துட்டு 2021 தான் நம்ம கிட்ட வந்து தமிழ்நாட்டுல வந்துட்டு அந்த ஜைகாவை சைன் அப் பண்றாங்க. 2023 தான் நம்ம கிட்ட வந்து சுற்றுப்புற சூழலுக்கு வந்து எல்என்டி மூலமா நம்ம கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டாங்க. அதுக்கே வந்து நாங்க பல முறை பாராளுமன்றத்துல மக்களவையிலும் சரி மாநிலங்களவையிலும் நம்ம கேள்விகளை எழுப்பும் போது நம்மளோட பைனான்ஸ் மினிஸ்டர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பலமுறை உங்களுக்கு எங்கிருந்து கடன் வாங்கினா உங்களுக்கு என்ன, உங்களுக்கு மதுரை எய்ம்ஸ் முடிக்கணும்னு மட்டும் இவ்வளவு நல்லா பேசுற அவங்க இது வரைக்கும் எந்த ஃபண்டும் வரல. இப்பதான் வந்து காம்பவுண்ட் வாலே கட்டியிருக்கிறாங்க 21 crores போட்டு. இதுல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இதுல இருந்து வந்து ஜைகால இருந்து எய்ம்ஸ்க்கு வர வேண்டியது வந்து 82% ஜைகாவும் 18% சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து. 18% சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டை வச்சு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா கூட ஐ திங்க் ஜைகால இருந்து மிச்ச ஃபண்ட் வந்து நம்ம வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷனையும் முடிச்சிருக்கலாம். ஆனா நாங்க எவ்ரி டைம் கேட்கும் போது நாங்க எய்ம்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸை சேர்த்துட்டோம், அவங்க வந்து ராமநாதபுரத்துல இருக்க ஒரு காலேஜ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பேட்ச் போயிட்டு இருக்குன்னா முதல்ல வந்து இது வந்து ஸ்டூடெண்ட்ஸையுமே ஏமாத்துற ஒரு விஷயம். முதல்ல எய்ம்ஸ்ன்னு சொல்லி நம்மளோட தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமா ஏமாத்திருக்காங்க. 2வது ஸ்டூடெண்ட்ஸ் சேர்க்கையை வந்து ஒரு காலேஜுக்கு இவ்வளவுதான் கட்டமைப்புன்னு இருக்கும், ஒரு 100 சீட்டோ 150 சீட்டோ இருக்கும்போது இந்த எய்ம்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸையும் கொண்டு போய் அங்க உட்கார வச்சு கிளாஸ்ல இடம் பார்த்தாம என்ன கைண்ட் ஆஃப் நீங்க வந்து எஜுகேஷனை சொல்லி தர போறீங்க? இதுக்கு பல முறை அந்த காலேஜுக்காக சேர்க்கப்பட்ட எய்ம்ஸ் மதுரை காலேஜுக்காக அட்மிஷன் சேர்க்கப்பட்ட அந்த ஸ்டூடெண்ட்ஸுமே பல முறை வந்துட்டு நிறைய ப்ரொடெஸ்ட் பண்ணியுமே காதுல வாங்காத மத்திய அரசு இப்பதான் வந்து ஒரு காம்பவுண்ட் வாலை கட்டி இப்பதான் எல்என்டி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம். 2015 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி 2019 அடிக்கல் நாட்டி 2021 ஜைகாவோட சைன் அப் பண்ணி 2023 தான் தமிழ்நாட்டுக்கே வந்து அந்த பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கு வந்து சுற்றுப்புற சூழலுக்கு வந்து பெர்மிஷன் வாங்கி எல்என்டி கிட்ட கொடுத்து இப்பதான் காம்பவுண்ட் வால் கட்டி இப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம். சொன்ன நாள்ல இருந்து கட்டியிருந்தாங்கன்னா ஒரு 3-4 வருஷம் ஆயிருந்தா கூட இந்நேரம் ஒரு 5 வருஷம் முடிச்சு ஒரு ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸே வந்து வெளியில வந்திருப்பாங்க. நிர்வாக